வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா அக்டோபர் 7, 2005 ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடிங்கிற கிராமத்தில் நடந்த அந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். புளிய மரம்னாலே நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய கதைகள் கேள்விப்பட்டு வந்திருப்போம். புளிய மரத்தில் பேய் இருக்கும், புளிய மரத்துக்கிட்ட நைட் நேரத்தில் போகக்கூடாது, புளிய மரத்துக்கிட்ட தூங்கினா நம்ம உயிரோட வீட்டுக்கு வர முடியாது, புளிய மரம்னாலே பேய்கள் வசிக்கும் வீடு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து பாட்டிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லோரும் நம்மளுக்கு பலவிதமான கதைகளை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யமான கதையை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அப்படி கொடுமுடி கிராமத்தில் நடந்த, புளிய மரத்து பக்கத்தில் நடந்த அந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி கிராமத்தில் ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற புளிய மரத்தில் பல அமானுஷ்யமான சம்பவங்கள் இரவு நேரங்களில் நடக்கிறதாகவும், சரியாக ஒரு 12லேருந்து 2 மணிக்குள்ள நாய் குறைக்கிற சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி வழக்கமாகவே இரவு நேரங்களில் நாய் பயங்கரமாக ஒரு உருமல் சத்தத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஒரு நாய் குலைக்கிறதாகவும் அங்கே உள்ள மக்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் இரவு நேரத்தில் ஆடு மாடுகள் அந்த புளிய மரத்து பக்கத்துலேயே செத்து கிடக்கிறதாகவும், சில நாய்களும் அதில் செத்து கிடக்கிற மாதிரியும் பல அமானுஷ்யமான கதைகளும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நேரத்தில் ஆடு மாடுகள் போக மனித உயிர் பலிகளும் அந்த புளிய மரத்துக்கிட்ட நடக்க ஆரம்பிச்சு. குறிப்பாக அதுவும் இரவு நேரங்களில் மட்டும். அப்படி தான் ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிற ஊத்துக்குளி டவுனுக்கு போயிட்டு கரெக்டாக ரிட்டன் திரும்பும்போது மணி கரெக்டாக ஒரு 11லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் அவர் கரெக்டாக பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த புளிய மரத்துக்கிட்ட வரையும் வண்டி பஞ்சர் ஆகிருக்கு. இவருக்கு என்னடா இவ்வளோ தூரம் நல்லா வந்துட்டு இருந்த வண்டி இப்போ கரெக்டாக ஊருக்கிட்ட வரையும் அவுட்டரில் வச்சு கரெக்டாக அதுவும் குறிப்பாக அந்த மரத்துக்கிட்ட வச்சு வண்டி பஞ்சர் ஆகுதுன்னு சொல்லி, இந்த நேரத்தில் பஞ்சர் பார்க்க யாரா வருவா அப்படின்னு சொல்லி சரி பைக்கை ஓட்டிகிட்டே போயிடலான்னு சொல்லி பைக்கை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தூரத்தில் ஒரு அழுகுற சவுண்டு கேட்குது. என்னடா இந்த டைமில் யாரா உட்காந்து அழுகுறா அப்படின்னு சொல்லி, யார் உட்காந்து அழுதாலும் பரவாயில்ல, நம்ம போய் பார்க்க வேண்டாம், நம்ம உடனே ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அவர் எந்த சத்தத்தையும் காதில் வாங்காத மாதிரி பைக்கை உருட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி உருட்டுட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த அழுகுற சவுண்டு இவருக்கு பின்னாடி கேட்ட மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு தூரத்தில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ இவர் பைக்கை ஓட்டிகிட்டு வரும்போது இவர் பின்னாடி யாரோ அழுதுகிட்டே நடந்து வந்தால் எப்படி சவுண்டு கேட்கும், அப்படி கேட்ட மாதிரி இருக்கு. இவர் பின்னாடி யாரோ அழுதுட்டு வரா, எது அந்த ஊர் மக்கள் சொல்கிற அந்த பேய் பிசாசோட சேட்டையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு வேர்த்து விறுவிறுக்க பைக்கை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த அழுகுற சவுண்டு மறுபடியும் அதிகமாக கேட்குது. இவர் லேசாக திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு வெள்ளை கலர் புடவையில் இவர் பின்னாடி அழுதுகிட்டே நடந்து வந்துட்டுருக்கு. அப்போ இவர் பைக்கை நிப்பாட்டிட்டு, இவருக்கு பேச்சும் வரலை, உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றுது. யாருமா நீ, அழுதுகிட்டு ஏன் பின்னாடி எதுக்கு வர அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு, நான் கொடுமுடி கிராமத்துக்கு போகணும், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. இதுதான் கொடுமுடி கிராமத்துக்கு போகிற ரூட்டு, நீ இந்த நேரத்தில் தனியாக எப்படி வந்த, கூட யாரும் வரலையா அப்படின்னு கேட்டா, எங்கள் அப்பா வந்தாங்க,
எங்கள் அப்பா இந்த கடைக்கு போயிருக்காங்க, என்னை இங்கே விட்டுட்டு போனவங்க திருப்பி வரவே இல்லை, என்னை நீங்கள் கொடுமுடி கிராமத்தில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். சரிம்மா என் பின்னாடியே வா அப்படின்னு இவர் பைக்கில் ஓட்டிகிட்டு போக அந்த பொண்ணு இவர் பின்னாடியே வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு, எங்கள் அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாங்க, நானும் துடிச்சு செத்துட்டேன், இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா அப்படின்னு அந்த பொண்ணு திடீர்னு ஆக்ரோஷமாக பேசு. இவ்வளோ நேரம் அழுதுட்டு வந்த பொண்ணு இப்போ என்ன திடீர்னு ஆக்ரோஷமாக பேசுதுன்னு இவர் லேசாக திரும்பி பார்க்க, அந்த பொண்ணு நாக்கெல்லாம் வெளியே தள்ளி கண்ணு முடியெல்லாம் மேலே பார்த்து அதோடைய மூஞ்சே அவ்வளோ ஒரு உக்கிரமாக இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு சரிதாண்டா பேய் தாண்டா அப்படின்னு சொல்லி பைக்கை போட்டுக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி ஊருக்குள்ளே வந்து நடந்தது எல்லாத்தையும், நான் நேரத்து இப்படி பேயை பார்த்ததாகவும் அந்த புளிய மரத்துக்கிட்ட ஆடு மாடெல்லாம் செத்து கிடந்தது உண்மைதான், அங்கே உண்மையிலேயே ஒரு மோகினி பேய் இருக்கு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த நைட் நேரத்தில் யாரும் அந்த புளிய மரத்துக்கிட்ட போகாதீங்க, நம்ம ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து அந்த பேயை ஓட்டுற வரைக்கும் ஊருக்கு வெளியில் இரவு நேரத்தில் யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்காங்க. அடுத்த நாள் ஒரு 3 பேர் செகண்ட் ஷோ படம் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற டவுனில் போய் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு ஊருக்கு திரும்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு, சரக்கு அடிக்கிறதுக்கு சூப்பர் லொக்கேஷன்டா, இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழுகுற சவுண்டு அதே மாதிரி கேட்குது. இந்த நேரத்தில் யார்டா உட்காந்து அழுகுறது அப்படின்னு சொல்லி அந்த 3 பேருக்கும் அந்த அழுகுற சவுண்டு கேட்ட உடனே லேசாக பயம் வர ஆரம்பிக்குது. இந்த புளிய மரத்துக்கிட்ட நிறைய ஆடு மாடுகள் செத்து கிடந்திருக்கு, ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அந்த புளிய மரத்துக்கிட்ட பேய் பிசாசு இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி 3 பேருக்கும் அந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு வந்து திசையை நோக்கியே போகிறாங்க. இவங்க பக்கத்தில் போக போக அந்த அழுகுற சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த சவுண்டு இல்லாமல் அமைதியாக மயானமாக அந்த ஆந்தைகள் சத்தம் மட்டுமே கேட்டுட்ருக்கு. இப்போ தானே யாரோ அழுகுற சவுண்டு கேட்டுச்சு, அதுக்குள்ளே அந்த சத்தத்தை காணுமேன்னு சொல்லி 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கேட்குறாங்க. சரி இங்கே இருக்க வேண்டாம், நம்ம தான் குடிச்சாச்சுலாம், ஊரை பார்த்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த சத்தம் அழுகுற சவுண்டு கேட்குது. இவங்க 3 பேரும் யாரோ நம்மக்கிட்ட விளாட்றா, நம்ம அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்து நிற்கோன்னு சொல்லி நம்ம பயமுறுத்துறதுக்காக இப்படி பண்ணுறாங்க, அது என்ன சவுண்டு தான் பார்த்துருவோம். கையில் இருந்த டார்ச் எடுத்து சுற்றி முற்றி அடித்து அந்த இருட்டுக்குள்ள இருந்தால் அந்த சவுண்டு வருது, அதில் இருந்தால் யாரோ நம்மகிட்ட விளாட்டு காட்டுறா அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு வந்து திசை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு அதில் உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்கு. யாருமா நீ இந்த நேரத்தில் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் கொடுமுடிக்கு போகணும், இங்கே ஒரே இருட்டாக இருக்குது, அதான் இதில் உட்காந்து அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நாங்களும் கொடுமுடி ஊர்க்காரங்க தான், எங்கள் கூட நீ வாமா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க. உனக்கு எந்த ஊருமா, இந்த இனி யார் கூட வந்த, தனியாவா வந்த அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு, நான் எங்கள் அப்பா கூட இந்த ஊருக்கு நான் வந்தேன் புதுசாக, அப்போ இந்த ஊரில் உள்ள 2 வாலிபர்கள் என்னை சீரழிச்சிட்டாங்க, அந்த இதுலேயே எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு, நானும் இதே புளிய மரத்துக்கிட்ட தான் தூக்கு போட்டு செத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 3 பேருக்கும் ஷாக் ஆயிடுது. அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தது ஒரு பேய்கிட்டையா அப்படின்னு சொல்லி, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டவுடனே, அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு இருந்த அந்த பொண்ணு அப்படியே இவங்களை திரும்பி பார்க்குது. அந்த பொண்ணுடைய மூஞ்சி கொஞ்ச நேரத்திலேயே இரத்த கலரியாகி நாக்கு தொங்கி
கண்ணு முடியெல்லாம் வெளியே தள்ளனா தூக்கு மாட்டும் போது நம்மளுடைய ஒருத்தர் சாகும்போது அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரியே அந்த பொண்ணுடைய ஃபேஸ் மாறுது. என்னதான்டா நீங்கள் தான் அநியாயமாக சீரழிச்சிட்டிங்களாடா, என்னையும் எங்கள் அப்பாவையும் சாவுக்கே நீங்கள் தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் கழுத்தை நெரிக்க வருது. அவங்க 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேய்டான்னு அலறிக்கிட்டு ஊருக்குள்ள ஓட, அப்படியே இவங்க தடுமாறி பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. நடந்தது எல்லாத்தையும் அந்த மிச்சம் இருந்த ஒரு ஆள் போய் ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. நாங்கள் நேற்று நைட்டு 7 ஷோ படம் பார்த்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த புளிய மரத்துக்கிட்ட ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்துச்சு. நாங்களும் பொண்ணு தான் சொல்லி போய் பார்த்தா அது பொண்ணு இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த புளிய மரத்துக்கிட்ட ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருக்கு. அதனுடைய ஆன்மா தான் அந்த புளிய மரத்துக்கிட்ட சுற்றிட்டு இருக்கு. இது நாங்கள் 3 பேர் 7 ஷோ படம் பார்த்துட்டு வரும்போது குறிப்பாக இவங்க 2 பேர்த்தையும் மட்டும் பார்த்து அவ்வளோ ஆக்ரோஷமாக அவங்கள விரட்டின அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்கள் 3 பேரும் ஓடிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் தவறி அந்த கிணத்துல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த கிணத்துக்கிட்ட பார்த்தா அந்த கிணத்துக்கிட்ட இறந்த நிலையில் அவங்க 2 பேருடைய பாடியும் கிணத்துலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த புளிய மரம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம். இவ்வளோ நாள் ஆடு மாடு எல்லாம் செத்து கிடக்கும்போதே நம்ம இந்த புளிய மரத்தை அழிச்சிருந்துருக்கணும். இப்போ அது மனுஷங்களுடைய உயிரையும் வாங்க ஆரம்பிச்சுட்டு இனிமையும் இந்த புளிய மரத்தை நம்ம விட்டு வச்சா நம்ம ஊரில் யாருமே இரவு நேரங்களில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேரளாவில் இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து அதில் பேய் ஓட்டுற மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த புளிய மரத்தில் ஆணி அடித்து அதுக்கப்புறம் கரெக்டாக அதுலேருந்து ஒரு மாதம் கழித்து அந்த மரத்தை வெட்டி எடுத்துடுறாங்க. அதனுடைய கட்டையில் அந்த ஊர் மக்கள் விறகுக்காக அடுப்பில் வச்சு எரிச்சாதான் இதனுடைய ஆன்மா சுத்தமாக நம்ம ஊரை விட்டு போகும்னு சொல்லி அந்த கட்டையில் எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்.